இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் முடிவுகளை தேர்தலுக்கு முன்பே 90% கணித்து விடுவார்கள். ஆனால் முதலாக தமிழக சட்டமன்ற இந்த 2026 தேர்தல் முடிவுகளை யாராலும் கணிக்க முடியாமல் போகின்றது. அதற்கு ஒரே காரணம் விஜய் என்னும் மக்கள் சக்தி பெற்ற மனிதர்தான். விஜய் அரசியலுக்கு வரும் முறை திமுகவை யாரும் வீழ்த்த முடியாது என்ற பிம்பம் இருந்தது. முதலாக விஜய் வருகையால் அது கலைந்தது. பின்னர் கட்சி ஆரம்பிக்கலாம், வெற்றியெல்லாம் பெற முடியாது என்ற கருத்து மேலோங்கியது. கூட்டணி பேசி முடிகிற வரை, வேட்பாளர் தேர்வு நடைபெற்று முடிகிற வரை கூட திரு விஜயின் தாக்கம் அரசியல் அவ்வளவாக இல்லை. பிரச்சாரத்திற்காக வெளியே வந்தபோதுதான் விஜயின் வலிமை எதிரொலித்தது. அப்போதும் கூடுகின்ற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாற முடியாது என்று தங்களை தாங்கே சமாதானப்படுத்திக் கொண்டார்கள் கட்சியினர். எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும், உண்மைதான். ஆனால் ஆர்ப்பரிக்கின்ற எழுச்சி உள்ள கூட்டம் கூடவே கூடாது. அது நேசிப்பிலும் ஈர்ப்பிலும் தான் கூடும். அந்த கூட்டம் விஜயை நோக்கி வரவும், அப்போதுதான் கட்சிக்காரரும் பத்திரிகைக்காரர்களும் விஜயால் ஓட்டை பிரிக்க முடியும், ஆட்சியை எல்லாம் பிடிக்க முடியாது என்றார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் செய்யும் போதுதான் எல்லோரும் தங்கள் தோல்வியை உள்மனதுக்குள் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தனர். இதுவரை வந்த கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமாக நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் வந்தது. எம்ஜிஆருக்கு கூட இத்தனை கூட்டம் திரண்டதில்லை. எல்லா கட்சி வேட்பாளர்களுக்கும் பீதியை கிளப்பியது அந்த கூட்டம். போலீசுக்கு அடங்க மறுத்தது. காவல்துறை திணறி போனது. மக்கள் தங்களுக்குரிய ஒரு தலைவனை கண்டதில் ஆனந்தம் கொண்டார்கள். இந்த தேர்தலுக்காக திமுக, அதிமுக தண்ணீர் போல பணத்தை வாரி இறைத்தார்கள். ஒரு ஓட்டுக்கு ரூபாய் 5000 வரை இடத்திற்கேற்றவர் பணம் விநியோகிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த பணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் தாவேகாவிற்கு தான் வாக்குகளை அளித்தார்கள். விஜயை பற்றி எல்லோரும் கூறும் ஒரு பரவலான கருத்து ஒன்று உண்டு. அவர் ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கு என்ன தெரியும்? ஆனால் உண்மை அதுவல்ல. அவரது தந்தை திரு S.A. சந்திரசேகரன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல மனிதர். எல்லா அறிமுக இயக்குநர்களும் காதல், ஆக்ஷன் போன்ற திரைப்படங்கள் மூலம்தான் தங்களது திரையுலக வாழ்க்கையை தொடங்குவார்கள். இவர் அப்படி அல்ல. கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் தன்னை திரைப்படங்களை வெளிப்படுத்தினார். எனவே அவருக்கு இந்த சமூகம் நலம் பெற நல்ல தலைவன் வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். காலம் அதற்கு தகுந்தாற் போல அவரது மகனையே வளர்த்து அவர் கையில் கொடுக்க அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டார். மேலும் திரு விஜயின் சினிமா வாழ்க்கையிலும் அரசியல் குறுக்கிட்டது. தலைவா படத்தில் தன்னை ஆளுமை மிக்க கதாபாத்திரத்தில் காட்டியதற்காக செல்வி ஜெயலலிதாவின் கோபத்திற்கு உள்ளானார். அப்போது அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. செல்வி ஜெயலலிதாவின் இருப்பிடத்தில் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார். பின்னர் சில நிபந்தனை அடிப்படையில் அந்த படம் வெளியானது. அப்போதுதான் அரசியலின் கோரமுகம் அவருக்கு முன்னால் வந்தது. ரஷ்ய அதிபர் லெனின் கூறியது போல, அரசியல் நீ தலையிட தயங்கினால் அரசியல் உன் வாழ்க்கையில் தலையிடும் என்பது அப்போதுதான் திரு விஜய்க்கு புரிந்தது. ஆனால் அப்போது திடுமென அரசியல் குதிக்க சரியாகாது என்று விஜய் நினைத்திருக்கலாம். அரசியல் ஈடுபடுவது குறித்து 13 ஆண்டுகளுக்கு முன்பே விஜய் பரிசீலிக்க ஆரம்பித்து விட்டார் என்பது உண்மை. தற்போது காலம் சரியாக கணிந்து வர, எடப்பாடி, ஸ்டாலின் போன்ற ஊழல்வாதிகள், தரகர்கள் ஆட்சிகளை கண்டு மக்கள் நொந்து போக விஜயின் அரசியல் பிரவேசம் பெரும் ஆறுதலையும் தேர்தலையும் அளித்தது. இனி இவர்தான் நம்முடைய மாநிலத்தின் இதயம் என்று எண்ணி கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். ஏன், மக்கள் திமுகவையும் அதிமுக அடியோடு வெறுக்க ஆரம்பித்து விட்டனர். அதிமுக ஒன்றிய பாஜக அரசுக்கு தரகு வேலையை பார்த்தது. அடிமைத்தனமான ஆட்சியை மக்களுக்கு அளித்தது. ஊழல் எல்லா துறையும் மலிந்து போக, சரி இந்த ஆட்சி வேண்டாம் என்று திமுகவை கொண்டு வந்தனர் தமிழக மக்கள். மக்களை எப்படி ஏமாற்றுவது என்று திமுகவை நோக்கமாக இருந்தது. தமிழகத்தின் அனைத்து கனிம வளங்களும் மாஃபியா கும்பல்களால் சூறையாடப்பட்டது. மணல் கொள்ளை தங்கு தடையின்றி நடைபெற்றது. கேரளத்தில் உள்ள சட்டப்படி ஒரு சிறு பாறாங்கல்லை கூட உடைக்க முடியாது. ஆனால் தமிழகத்தில் அனைத்து கனிமங்களும் கேரளத்துக்கு மாஃபியாக்களால் கடத்தப்பட்டது. ஒட்டுமொத்த மலைகளும் தரைமட்டமாக்கப்பட்டது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்ற ஒற்றை சொல்லை கொண்டு 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை சூறையாடி தன்னை ஒரு வீழ்த்த முடியாத ஜாம்பாவனாக காட்டிக்கொண்டது திமுக. திண்டாடி போனார்கள் மக்கள். ஒரு பக்கம் ஒன்றிய அரசின் அடிமை அதிமுக, மற்றொரு பக்கம் சாமானிய மக்களின் பொருளாதாரத்தை சூறையாடும் திமுக. இதற்கிடையில் தான் வந்தது விஜயின் அரசியல் பிரவேசம். மக்கள் கொண்டாடினார்கள், தங்களுக்கேற்ற தலைவன் வந்தான் என்று. கனிம கொள்ளை, மலம் கொள்ளை, போதை மருந்து புழக்கம் என்று தமிழகத்தை சின்ன பின்னப்படுத்திய திமுகவை ஒழிக்க போர்க்கோளம் பூண்டனர் தமிழக மக்கள். ஆனால் விஜயின் அரசியல் பிரவேசம் பற்றி கண்டுகொள்ளாமல் திமுகவும் அதிமுகவும் திட்டம் போட்டு தாங்கள் இருவருமே களத்தில் உள்ளது போல நாடகம் ஆடினார்கள். ஆனால் திமுக, அதிமுக இரண்டுமே களத்தில் இல்லை என்பதுதான் உண்மை.
ஊடகங்களும் தாங்கள் பெற்ற சலுகைக்கேற்ப தாவேகாவிற்கு 10 தொகுதி மட்டும்தான் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் தமிழகத்திலே அன்று முதல் இன்று வரை ஒரே நடுநிலை பத்திரிகையான ஆனந்த விகடன் குழுமத்தார் முதலாக திரு விஜய் தான் ஆட்சியை பிடிப்பார் என்ற உண்மையை கூற செத்த சவமாகி விட்டார்கள் இந்த மக்களுக்கு எதிரான கட்சிகள். எனவே மகுடம் சூடும் திரு விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.